தேர்தலுக்கு முன்பாகவே கேரளாவில் விண்ணை முட்டிய காங்கிரஸ், மண்ணை கவ்விய பாஜக, அதிர்ச்சியில் மோடி. வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். கேரளாவை தட்டி தூக்குமாம் காங்கிரஸ், மோடி அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அலை அடித்துள்ளது. மனோரமா சர்வே ரிசல்ட். நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் எந்த கட்சி எத்தனை இடங்களை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டுள்ளது மனோரமா நியூஸ். மோடி அரசின் செயல்பாடு குறித்த மக்களின் கருத்து முடிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. மத்தியில் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் பாஜக உள்ளது. அதே சமயம் பாஜகவை வீழ்த்திட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் எதிர்க்கட்சிகள் பலவும் ஓரணியில் திரண்டுள்ளன. இந்நிலையில் கேரளாவின் மனோரமா நியூஸ் மற்றும் மும்பையின் வோட்டர்ஸ் மூட் இணைந்து கேரளாவில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக கருத்து கணிப்பு நடத்தின. இந்த கருத்து கணிப்பில் 28,000 வாக்காளர்கள் கலந்து கொண்டனர். கேரளாவின் 140 சட்டமன்ற தொகுதிகள் தலா 200 வாக்காளரிடம் நடத்தப்பட்ட நேர்காணலின் அடிப்படையில் ரிசல்ட் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கேரளாவில் மொத்தம் உள்ள 20 லோக்சபா தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான UDF கூட்டணி 17 இடங்களில் வெல்லும் என்றும், கேரளாவில் ஆளும் இடதுசாரிகளின் LDF கூட்டணி 3 இடங்களை கைப்பற்றும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனதா கூட்டணிக்கு கேரளாவில் ஒரு இடம் கூட கிடைக்காது என இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கேரளா மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 47.22% வாக்குகளும், இடதுசாரி கூட்டணிக்கு 37.47% வாக்குகளும் கிடைக்கும் என்றும், பாஜகவிற்கு 15.50% கிடைக்கும் என்றும், இதரசாரிகள் கட்சிகளுக்கு 3.25% வாக்குகள் பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளில் 19 இடங்களை வென்றது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் வென்றார். ஆலப்புழா தொகுதியில் மட்டுமே CPIM கூட்டணி வென்றது. பாஜகவிற்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மனோரமா நியூஸ் பல்வேறு விஷயங்களையும் இந்த கருத்து கணிப்பின் போது மக்களிடம் கேட்டு அதன் முடிவுகளையும் வெளியிட்டுள்ளது. அதன் விவரங்கள் என்னவென்றால், மோடி அரசின் செயல்பாடு பற்றிய விவரங்கள். மிகவும் நன்றாக உள்ளது 9.98%, நன்றாக உள்ளது 17.17%, ஆவரேஜ் 30.24%, செயல்பாடு மோசம் 28.07%, மிக மோசம் 14.54%. தேசிய எதிர்க்கட்சி கூட்டணியின் செயல்திறன் பற்றிய விவரங்கள். மிகவும் நன்றாக உள்ளது 21.01%, நன்றாக உள்ளது 33.95%, ஆவரேஜ் 25.21%, செயல்பாடு மோசம் 15.79%, மிகவும் மோசம் 4.04%. கேரளாவில் ஆளும் பினராயி விஜயன் அரசின் செயல்பாடு. மிகவும் நன்றாக உள்ளது 18.95%, நன்றாக உள்ளது 33.23%, ஆவரேஜ் 29%, செயல்பாடு மோசம் 14%, மிகவும் மோசம் 4.49%. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.